Yes, sir. We can start. ஓகே. ஓகே. ஓம் சத்குருவே சரணம். கடவுளர் அனைவருக்கும் வணக்கம். சென்ற வாரம் நம்ம இடைக்காட்டு சித்தரை பற்றி சிறிது சிந்தித்துக் கொண்டிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று மேலும் சில தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏற்கனவே சொன்னது போல அவருடைய காலம் பற்றி, அவர் தோன்றிய இடம் பற்றி, அவருடைய ஜீவ சமாதிகள் இருக்கும் இடங்கள் பற்றியெல்லாம் பல்வேறு தகவல்கள் இருக்கின்றன. ஆனால் அதில் எனக்கு உடன்பாடு உள்ள தகவல்கள் என்ன என்பதை பற்றியும் நான் சென்ற வாரம் தெளிவாக சொல்லியிருந்தேன். இதுல இன்னொரு கூடுதல் தகவல் சொல்ல வேண்டியது, இடைக்காடர் என்று ஒரு சங்கப்புலவர் இருந்திருக்கிறார். அவர் திருக்குறளுக்கு ஒரு சிறப்பு செய்து திருவள்ளுவர் மாலையில அவர் சொன்னது கடுகை துளைத்து ஏழ் கடலை புகுத்தி குறுகத் தரித்த குறள். இது இடைக்காட்டு சித்தர் பாடின பாடல் அப்படின்னு கூட ஒரு வெர்ஷன் இருக்கு. ஆனா நம்ம மற்ற தரவுகளை எல்லாம் வச்சு பார்க்கிற பொழுது அந்த இடைக்காடர் சங்ககாலத்து புலவர் வேறு. இவர் இடைக்காட்டு சித்தர் நான் ஏற்கனவே சொன்னது போல 12ஆம் கிபி 13ஆம் நூற்றாண்டு குலோத்துங்க பாண்டியன் காலத்து சித்தர். ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இவர் சாதாரண ஒரு இடையர் குலத்து மகனாக இருந்து இடையர் குல தொழிலான ஆடு மேய்த்தலை செய்து அதன் மூலமாகவே சித்தி அடைந்தவர், சித்தர்களின் ஆசீர்வாதம் பெற்றவர். ஸோ போகர் இவரோட குருவாக கருதப்படுகிறார். யாரென்றே தெரியாத நவநாத சித்தரும் இவருக்கு முதலில் குருவாக இருந்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். ஆக நம் ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு சித்தருக்கு பல்வேறு குருக்களும் இருப்பார்கள், பல்வேறு மாணாக்கர்களும் இருப்பார்கள். இந்த நிலைமையை நாம் சற்று புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருடைய ஜீவ சமாதி திருவிடை மருதூர் கோயிலுக்குள்ளே இருக்கிறது என்கிற கருத்தும் இருக்கிறது, திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்குள்ளே இருக்கிறது என்கிற கருத்தும் இருக்கிறது. ஆனால் எனக்கு திருவண்ணாமலையில ஜீவ சமாதி இருக்கிறதாக நான் முழுமையாக நம்புகிறேன். இப்போ அவருக்கு பாடல்கள் என்ன இயற்றி இருக்கிறார் அப்படின்னா, இப்ப மற்ற இதுல மாதிரி எல்லாம் பெருசா நம்ம நூல் தனியா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஆனா ஞான சூத்திரம் 70 என்கிற நூலும் வருடாதி வெண்பா என்கிற நூலும் அவர் இயற்றி இருக்கிறார். நம்ம இந்த இடைக்காட்டு சித்தரை பத்தி பேசுகின்ற பொழுது நாம் மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டிய முக்கியமான கருத்து என்ன என்றால், அவர் இயற்கை வழிபாடு, அதுவே இறை வழிபாடு. மற்றபடி அவர்கிட்ட எந்த விதமான ஆடம்பரமும் கிடையாது. தன்னை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் என்று அவர் எந்த இடத்திலும் முயற்சி செய்தது கிடையாது. தன்னை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் என்று பொதுவாக சித்தர்கள் நினைக்க மாட்டார்கள் என்றால் கூட இவர் சற்று வேறுபட்டார். அகத்தியர், போகர் அவங்கெல்லாம் தலைவர்களாக, தலையாய சித்தர்களாக இருந்தவர்கள். பட் இடைக்காட்டு சித்தரை பொறுத்த மட்டும் அவர் தன்னை ஒரு எளியவனிலும் எளியவனாக கருதி மக்களோடு மக்களாக இருந்து மக்களுக்குரிய அவங்க கருத்துக்களை நம்ம சிவவாக்கிய சித்தர் சொல்லி வந்த மாதிரி அவர்களோட பழகி அவர்களுக்கு உரிய எளிய மொழியில் சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லிய அந்த இது ஞான சூத்திரம் 70 என்கிற நூலும் வருடாதி வெண்பா. இந்த வருடாதி வெண்பா தான் மிக சிறப்பு. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர் ஜோதிட கலையில வல்லுனர். ஜோதிடத்துக்கு தலையாய நிபுணர் யாரு அப்படின்னா இடைக்காட்டு சித்தர் தான். அதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. நவ கிரகங்களையே அவர் தனது ஆளுமைக்குள் கொண்டு அவர்களை மாற்றி அமைத்தவர், அத்தகைய சித்தி பெற்றவர். ஆகையினால ஜோதிடர்கள் எல்லோருமே இடைக்காட்டு சித்தரோட ஆசை தங்களுக்கு வேண்டும் என்று விரும்புவார்கள். அவர் இந்த வருடாதி வெண்பாவினுடைய சிறப்பு 60 ஆண்டுகள், தமிழ் ஆண்டுகள் 60 ஆண்டுகளாக கூறப்படுகிறது. இப்போது நமக்கு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த பராபவ ஆண்டு 40வது ஆண்டு. 60 ஆண்டு சுழற்சியில இது 40வது ஆண்டு. ஸோ இப்போ ஒவ்வொரு ஆண்டுக்கும் அவர் ஒரு வெண்பா, அப்படி 60 வெண்பா அவர் இயற்றி இருக்கிறார். அது வருடாதி வெண்பா என்று சொல்லப்படுகிறது. ஆனா அவர் அதை தவிர்த்து மிக்கது 130 பாடல்கள் தொகுக்கப்பட்டிருக்கு. உண்மையிலேயே அவர் இயற்றியது எத்தனை அப்படிங்கிறது மற்ற சித்தர்களை போல நமக்கு குறிப்பிட்டு இத்தனை என்று சொல்ல முடியாது. ஆனால் 130 பாடல்கள் அவர் இயற்றி இருக்கிறார். அதுல 70 பாடல்கள் ஞான சூத்திர பாடல்கள் என்று வகைப்படுத்தப்பட்டிருக்கு. இவரோட சிறப்பு என்னன்னா, முதல்ல தத்துவ கருத்துக்களை எல்லாம் தாண்டவராய கோனார் கூற்று என்றும் நாராயண கோனார் கூற்று என்றும் சொல்லுகின்றனர். அதுதான் தத்துவங்களை, ஆழ்ந்த தத்துவ கருத்துக்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த கூற்று
கிட்டத்தட்ட 40 பாடல் 46 பாடல் வருகிறது என்று எண்ணுகிறேன். அதை அவர் நாராயண கோணாரை திருமாலாகவும், தாண்டவராய கோணாரை அவர் சிவபெருமானாகவும் ஓமைப்படுத்துகிறார். ஆனா அந்த சிவபெருமான் சொல்லுகின்ற கருத்துக்கள் மிக ஆழ்ந்த ஆன்மீக கருத்துக்கள். நாராயண கோணார் கூற்றும் ஆழ்ந்த ஆன்மீக கருத்துக்கள் தான். ஆனா அது ஒரு மனிதனின் மனதில் இருந்து வெளிப்படுகிற மாதிரி அவர் எழுதியிருப்பார். அப்புறம் இன்னொன்று என்னன்னா, நம்ம கடை விரித்தேன் கண்டுகொள்வார் இல்லை அப்படின்னு எல்லா சித்தர்களும் சொல்றது வழக்கம். அதே மாதிரிதான் இவரும் என்ன பண்றாரு, இவங்கள்ட்ட நேரடியா மக்கள்கிட்ட அவர் சொல்லவே இல்லை. ஆகையினால வேண்டப்பட்டவர்களிடத்துல அவர் கூறுவது போல நெஞ்சோடு கிளத்தல், பலரோடு கிளத்தல், நெஞ்சோடு கிளத்தல், அறிவோடு கிளத்தல், சித்தத்தோடு கிளத்தல், குயிலோடு கிளத்தல், மயிலோடு கிளத்தல், இப்படி இவர் வகைப்படுத்தி, அதாவது தன் நெஞ்சு கூட அவர் பேசுற மாதிரி, தன்னோட அறிவு கிட்ட அவர் பேசுற மாதிரி, ஒரு அன்னப்பறவை கிட்ட பேசுற மாதிரி, அல்லது ஒரு மயில் கிட்ட பேசுற மாதிரி, புல்லாங்குழல் ஊதுதல் போன்று பேசுற மாதிரி, இப்படி வகைப்படுத்தி அவர் பாடல்கள் இருக்கு. திரும்ப ஒரு முறை சொல்கிறேன். பலரோடு கிளத்தல், நெஞ்சோடு கிளத்தல், அறிவோடு கிளத்தல், சித்தத்தோடு கிளத்தல், குயிலோடு கிளத்தல், மயிலோடு கிளத்தல், அன்னத்தோடு கிளத்தல், புல்லாங்குழல் ஊதுதல், பால் கறத்தல், இடை கட்டுதல். இந்த வகையில அவருடைய பாடல்கள் தொகுக்கப்பட்டிருக்கிற. இதுல சிலது இந்த வெளிக்கண்பா, கச்சை வெளிக்கண்பா, வெண்பா, அப்புறம் பல வகை பாடல்கள் இருக்கு. ஆனா மிகவும் அதிகமாக இருப்பது கன்னிகள். இந்த கன்னியில 2 அடி தான் இருக்கு. அந்த 2 அடி பாடல்கள் பூராமே சூத்திர பாடல்கள் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் கிட்டத்தட்ட 75 பாடல்கள் இருக்கு. இவர் ஞான சூத்திர பாடல் 70ன்னு தலைப்பு இவங்க கொடுத்துருக்கிறாங்க பின்னால ஆசிரியர். ஸோ ஆகையினால இந்த கன்னிகள் தொகுப்புல 2 லைன்ல அழகா சொல்லிட்டு இருக்காரு. நான் அதை சொல்வதற்கு முன்னால நம்ம இடைக்காட்டு சித்தர் சொல்லக்கூடிய மிக மிக முக்கியமான கருத்துன்னு என் மனதில் பட்டதை, அவர் எல்லா சித்தர்கள் போல இந்த வாசிக்கலையில நீங்க கவனம் செலுத்தணும், மூச்சு பயிற்சியின் மூலமாக நம்ம இறைத்தன்மை அடைவதற்கு முயற்சிக்கணும்னு அவரும் சொல்றாரு. அதுல ஒரு பாடல், 6 ஆதார தெய்வங்களை நாடு, 6 ஆதார தெய்வங்களை நாடு, அவர்க்கும் மேலான ஆதியை தேடு, கூறான வட்ட ஆனந்தில் கூடு, கோஷம் 5ம் கண்டு குன்றேறி ஆடு. இது எனக்கு ரொம்ப மனதை ஈர்த்த பாடல். நாடு, தேடு, கூடு, ஆடு, ஆராதார தெய்வங்களை நாடு, அவர்க்கும் மேலான ஆதியை தேடு, கூறான வட்ட ஆனந்தில் கூடு, கோஷம் 5ம் கண்டு குன்றேறி ஆடு. இதுல ஆராதார தெய்வங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். சந்திரரேகையை பார்க்கும்பொழுது மூலாதாரத்துக்கு வாழைக்குமரி, கணபதி 2யுமே ஆதார தெய்வங்களா சொல்லுங்க. சுவாதிஷ்டானம் பிரம்மா, மணிப்புரகம் திருமன், அநாகதம் மித்திரன், விசுப்தி மகேஸ்வரன், ஆக்ஞை சதாசி. ஸோ இந்த 6 ஆதாரத்துக்கு உரிய தெய்வங்களை நீ நாடு. எங்க நாடுறது? உன்னுள்ளே நாடு, உன்னுள்ளே தேடு. அப்போ ஒவ்வொரு ஆதாரத்தையும் எழுப்புகின்ற பொழுது கணபதி தரிசனம் கிடைக்கிறது, அதன் பின்னர் பிரம்மாவின் தரிசனம் கிடைக்கிறது, திருமால் தரிசனம் கிடைக்கிறது, கடைசியில சதாசிவம், ஆக்ஞையில சதாசிவம். அதற்கு மேலே சகசிராரத்திலே நாம் உண்மையான இறை வழிபாடை காண்றோம். நம்ம ஏற்கனவே விநாயகர் அகவல்ல பார்த்த மாதிரி இந்த சகசிராரத்துக்கும் மேலே இருக்கிற வெட்ட வெளி, அதையும் இவர் சொல்றாரு ஒரு இடத்துல. அதாவது சூன்யமாக இருக்கின்ற வெளிதான் பிரம்மம், எல்லையை கடந்தது, எல்லை இல்லாதது, அளவற்றது, அது பிரம்மம். அது எது? சூன்யம். சூன்யம்ங்கிறத நம்ம ஆங்கிலத்துல ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அண்டங்களை கடந்து ஆகாசமாக நிற்கிறது. இந்த இடத்துலதான் நம்ம சிதம்பர ரகசிய தத்துவமும் வருது. சிதம்பர ரகசியம் நம்ம நடராஜர் சன்னதியில போய் பார்க்கக்கூடியது ஆகாயத்தை தான். ஸோ அல்டிமேட் ஸ்பேஸ். அதுக்கு ஆதியம் இல்லை, அந்தமும் இல்லை, முடிவற்றது, எல்லையற்றது, கரைகளற்றது, அதுதான் பிரம்மம். அதை உணர்வதற்கு இந்த படிநிலைகளை தாண்டி போகணும். இந்த படிநிலைகளோடு சேர்ந்தது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 5 கோஷங்கள்: அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், ஞானமய மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம்.
இது சிம்பிளா சொல்றதுக்கு நம்ம ஏற்கனவே படிச்சிருந்தா கூட ஒரு ரெஃப்ரெஷிங்காக அன்னமய கோஷங்கிறது நம்மளுடைய பருவுடல் தூள உடலை சம்மந்தப்படுகிறது. நம்மளுடைய எலும்பு தசை இரத்தம் எல்லாத்தையும் பாதுகாக்க. ஏன்னா இந்த உயிரானது ஆத்மாவானது இந்த உடல் கூட்டுக்குள்ளதான் இருக்கு. ஸோ ஆகையினால அந்த கூட்டை பாதுகாக்க வேண்டும். அதற்கு அன்னம் தேவை. அந்த சாப்பிட்ற சாப்பாட்டோட குவாலிட்டி சாத்வீகமா இருக்கணுங்கிறாங்க. அது நம்மளுடைய தாட் ப்ராசஸையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஆகையினால அன்னமய கோஷம் உடலை பாதுகாக்கிறது. அதற்கு அடுத்த சுற்றுல பிராணமய கோஷம். பிராணமயங்கிறது பிராணம், மூச்சு காற்று. இந்த காற்றை எப்படி நம்ம வசியப்படுத்தி வச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு பிராணம் ஆயுள் நீளும். அது சூட்சும உடலில் ஒரு பகுதியாக ஒரு பையாக இருக்கிறது. அடுத்தாப்புல மனோமய கோஷம். மனோமய கோஷங்கிறது நம்மளோட எண்ணங்களோடு தொடர்புடையது. எண்ணங்களையும் புலன்களையும் ஆட்டுவிக்கிறது மனோமயம். நல்ல வழியில போகலாமா, தீய வழியில போகலாமா, இப்போ ஒரு சொற்பொழிவு ஆன்மீக சொற்பொழிவு கேட்கலாமா, இல்லை சினிமாவுக்கு போகலாமா, இந்த மாதிரி எண்ணங்களை தூண்டுவது ஐம்புலன் வழியாக மனோமய கோஷம். அது கட்டுப்பாட்டுல இருக்கு. அப்புறம் விஞ்ஞானமய கோஷம் தான் புத்தி, அறிவு, ஞானம் சம்பந்தப்பட்டது. தெரிந்தெடுத்து பகுத்தறிவை பயன்படுத்தி நம்ம பண்ணக்கூடியது. இது எல்லாமே நம்ம சூட்சும உடலின் பகுதியாக இருக்கிறது. இதை உணர வேண்டும் என்று சொன்னால் நம்ம அந்த 6 ஆதார தெய்வங்களையோட உதவியோட நம்ம பயிற்சியை மேற்கொள்ளும். இறுதியாக ஆனந்தமய கோஷம். ஆனந்தமய கோஷம் தான் ஆத்மாவினுடைய உண்மையான இயல்பு, இயற்கையான இயல்பு. அது எப்பொழுதும் ஆனந்தமயமாக இருக்கக்கூடியது. அந்த ஆனந்தமயத்தை உணர வேண்டும் என்று சொன்னால் பிரம்மத்தை உணர வேண்டும். பிரம்மத்தை உணர்வது நான் அடிக்கடி நான் நினைக்கிறத, இட் இஸ் வெரி டிஃபிகல்ட், வெரி ஈஸி, வெரி சிம்பிள். அதாவது எதை பத்தியுமே கவலைப்படாமல் நம்மால ஒரு துரும்பை கூட அசைக்க முடியாது, நகர்த்த முடியாது என்கிற உணர்வோடு இறைவன் கொடுத்த திட்டத்தின்படி நம் இயல்புக்கேற்ப பிறருக்கு துன்பம் செய்யாமல் நகர்ந்து கொண்டே இருந்தாலே அந்த வாழ்வு நிறைவு பெற்ற ஆன்மீக வாழ்வாக அமையும். சித்தர்கள் சொல்கிற பயிற்சி, வாசி பயிற்சி, யோகம், அது இது எல்லாம் இருக்கு. ஆனா சாதாரண என்னை போன்ற மனிதர்களுக்கு என்ன அப்படின்னா, நம்ம இயல்புல இருந்து கொண்டு ஒரு நல்ல மனநிலையோடு எதிர்பார்ப்புகள் அதிகம் இல்லாமல் இன்பத்தையும் துன்பத்தையும் ஒன்றாக ஏற்றுக்கொள்ளுகின்ற பக்குவத்தோடு இருப்பவனால் நிச்சயமாக பிரம்மத்தை உணர முடியும். இந்த பிரம்மம் இஸ் நத்திங், சூன்யம். அதுதான் மூல வித்து. அந்த வித்திலிருந்துதான் எல்லா உயிரினங்களும் வந்திருக்கிறது என்கிற கருத்தை மற்ற சித்தர்களைப் போல நம்ம இடைக்காட்டு சித்தரும் இந்த பாடல் வழியாக பண்ணியிருக்கிறாரு. இன்னும் ஒண்ணு நிறைய பாடல்கள் இருக்கு. நான் அதெல்லாம் சொல்லனா நமக்கு கால கட்டுப்பாடு இருக்கு. இந்த நாராயண கோணர் கூற்றாக நம்ம சிவவாக்கிய சித்தர் சொல்லக்கூடிய ஒரு 3 கன்னிகளை மட்டும் நான் இங்கே சொல்ல விரும்புகின்றேன். மனமெனும் மாடடங்கில் தாண்டவக்கோனே முத்தி வாய்த்ததென்று என்னேடா தாண்டவக்கோனே. ஸோ மனம் அடங்கணும். அதுதான் மனம் என்னும் மாடடங்கில் தாண்டவக்கோனே முத்தி வாய்த்ததென்று என்னேடா தாண்டவக்கோனே. ஆனா அந்த மனசுதான் அடங்காது. ஏன்னா நம்ம அடங்கணும்னு நினைக்க அது கூட கொஞ்சம் பீரிட்டு வேண்டாம் வெளியில வரும். ஆனால் எதிர்பார்ப்புகளையும் குறைத்து கொண்டு ஏமாற்றம் வருகின்ற பொழுதும் சமநிலையில் வைத்துக் கொண்டால் இந்த மனம் அடங்கிவிடும். மனம் அடங்கினால் அந்த மாதிரி சமநிலை தானே வாய்க்கும். ஸோ இது பின்னி பிணைந்த ஒரு இடியாப்ப சிக்கலை உள்ளது. ஆனா அந்த மனம் அடங்குமா அடங்காதா அப்படின்னு சொன்னா அதுக்கு பயிற்சி வேணும்னு சித்தர்கள் சொல்லுகிறார்கள். ஆனா ஒரு ஆசையை அடக்கி அடுத்து வர்றது ரொம்ப முக்கியம். நிறைய நமக்கு எல்லாருக்கும் தேவை. எனக்கு அட்லீஸ்ட் சினம் என்னும் பாம்பிறந்தால் தாண்டவக்கோனே யாவும் சித்தி என்றே நினையடா தாண்டவம். ஸோ சினம் என்னும் பாம்பு கொத்துனா செத்தோம். அந்த சினம் என்கின்ற பாம்பை அடக்கு, அது இறக்கணும். அது நம்ம கிட்ட வரவே கூடாது. செத்த பாம்பா இருக்கணும். செத்த பாம்பா இருந்தா சினம் வராது. அடுத்தாப்புல ஆசை எனும் பசுமாலின் தாண்டவக்கோனே இந்த அண்டமெல்லாம் கண்டறிவாய் தாண்டவம். பசு மாலின், அங்கேயும் பசு இறக்கணும். நம்ம ஆத்மாவை நம்ம பொதுவா பசுவாக தான் உருவகப்படுத்தணும். பசு பாசம், பதி பசு பாசம். ஆக இந்த பாச கயிற்றால் மாடு பசு கட்டி வச்சுக்கிட்டு தான் பதியை அடைய முடியாம நம்ம இருக்கு.
ஸோ அந்த ஆசையனும் பசு மாள வேண்டும். அப்படி இருந்ததுன்னா நீ வந்து அண்டமெல்லாம் கண்டறிவாய் தாண்டவர்கள். ஸோ அண்டம் அறிந்தால் பிரம்மத்தை அறிகிறோம். ஸோ இப்படிப்பட்ட எளிய, அதாவது ஆழ்ந்த கருத்துக்களை எளிய தமிழில் நம்ம இடைக்காட்டு சித்தனார் சொல்லி சென்று இருக்கிறார். அது போல இன்னும் நிறைய இருக்கு. நான் சொன்ன மாதிரி அவர் அன்னத்துக்கிட்ட பேசுறாரு, அப்புறமேலு புல்லாங்குழல் ஊதுற மாதிரி பேசுறாரு, நம்ம மனசோடையே தனியா பேசுறாரு, நெஞ்சோடு கிளப்புறாரு, மயிலோடு பேசுறாரு. அதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமான பாடல்கள். இதுல ஒரே ஒண்ணு மட்டும், இந்த அன்னத்தோடு கிளத்தல் மட்டும் நான் சொல்ல ஆசைப்படுறேன். அதை சொல்லி நம்ம இதை முடிக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். அன்னத்தோட பேசும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, அக்கினியால் பஞ்சு பொதி அழிந்திட்டவாறே போல் பக்குவ நல் அறிவாலே பாவம் போம் மடவன். அக்கினியால் பஞ்சு பொதி அழிந்திட்டவாறே அதுபோல் பக்குவ நல் அறிவாலே பாவம் போம் மடவனமே. பக்குவ நல் அறிவு, பக்குவம் அடைந்த நல்லறிவு, அது வந்தாச்சுன்னா பாவம் போயிடும். ஸோ மனம் பக்குவப்படணும், அறிவு பக்குவப்படணும். அப்படி இருந்ததுன்னா பாவம் எல்லாம் போய்விடும், வினைகள் கரைந்து விடும். அப்படிப்பட்ட நிலையிலே நம்ம வந்து நம்ம மனசை வச்சுக்கிடணும். ஸோ அக்னி புஞ்சு லேசா பொறிப்பட்டாலே பஞ்சு பொதி எப்படி நாசமாயிருதோ, தங்களாகி கருகி போயிடுதோ, அதே போல மனசை பக்குவப்படுத்த வேண்டும். ஆசையை அடக்கணும், சினத்தை ஒடுக்கணும், இது மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத அவர் அழுத்தம் திருத்தணும் சொல்றாரு. ஸோ நமக்கு இடைக்காட்டு சித்தரை திருவண்ணாமலையில போய் அவரோட ஜீவசமாதி ஒரு முறை தரிசனம் செய்து வருகிற வாய்ப்பை இந்த சித்தர் ஒருவனே நம் அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த நேரத்தில் கேட்டு பொறுமையாக கேட்டமைக்கு நன்றி சொல்லி அமைகிறேன்.